வாழ்த்திடு நாதனை ஆராதித்திடு பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல பாடிடு அல்லேலூயா மனமே துதித்திடு பரனை வாழ்த்திடு நாதனை ஆராதித்திடு பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல கிறிஸ்தவ முன்னேற்ற இயக்கத்துடைய விளக்கு பொதுக்கூட்டத்திற்கு தகுதியோடு தலைமை ஏற்றிருக்கிற விளம்பங்கோடு சட்டமன்ற தொகுதியுடைய தலைவர் பாசத்திற்குரிய சகோதரர் தேவி சுயராஜ் அவர்களே வரவேற்புரை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய மேற்புறம் ஒன்றியத்துடைய தலைவர் ராபின்சன் அவர்களே முதலாவதாக தொடக்க உரையாக கொள்கைகளை விலக்கி பேசி அமர்ந்திருக்கிற என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரரும் கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்துடைய இந்த அமைப்பினுடைய செயலாளரமாக விளங்குகின்ற பாசத்துக்குரிய சகோதரர் பாஸ்டர் ஈசாக் அவர்களே கவிதை மழையாகவும் கருத்து மழையாகவும் பொழிந்து கொள்கைகளை விலக்கி பேசி அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய விளவங்கோடு சட்டமன்றத்துடைய தொகுதி செயலாளர் மரியாதைக்குரிய குமரி புயலன் தேவராஜ் அவர்களே பெண்களும் கிறிஸ்தவத்திற்கு முன்னிருப்போம் என்று சொல்லி மேடையிலே அமர்ந்திருக்கிற குமரி மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவி சுஜனா குமாரி அவர்களே மேற்புறம் ஒன்றியத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய அருள்ராஜ் அவர்களே எனக்கு பின்னராக அனுபவங்களோடு கூடி குமரி மாவட்டத்திலே ஒவ்வொரு பகுதியாக களம் வந்த கிறிஸ்தவத்துடைய போர்வால் முன்னாள் பலமுறை சட்டமன்றம் சென்று எங்களுடைய பாசத்துக்குரிய அண்ணன் எங்கள் இயக்கத்துடைய ஆலோசகர் மரியாதைக்குரிய டாக்டர் குமாரதாஸ் அவர்களே கிழக்கு மாவட்டத்துடைய தலைவர் இயேசுராஜ் அவர்களே தென்மண்டல செயலாளர் அலெக்சாண்டர் அவர்களே மீனவரினுடைய மாவட்ட தலைவர் ரக்ஷலின் ராஜ் அவர்களே எனக்கு முன்னதாக உணர்ச்சியோடு ஒரு உரையை ஆற்றி வந்திருக்கிற பெரிய அனுபவசாலி பெரிய பொறுப்பிலே இருந்தும் எங்களுடைய அமைப்பிலே கழிவுறு ஒன்றிய செயலாளராக இருந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய மோகன்தாஸ் அவர்களே குமரி மேற்கு மாவட்டத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய ஜெயச்சந்திரன் அவர்களே இளைஞரணியுடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய வின்ஸ் அவர்களே தக்கலை ஒன்றிய தலைவர் மரியாதைக்குரிய அமலராஜேஷ் அவர்களே திருவட்டாறு ஒன்றிய தலைவர் பிரான்சிஸ் அவர்களே திருவட்டாறு ஒன்றிய செயலர் நிக்கோலஸ் அவர்களே நன்றி உரை காத்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஜான் சாலமன் அவர்களே இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கூட்டத்தை இரவு பகல் மாறாது பல இன்னல்களுக்கு இடையில ஒழுங்கு செய்து கொண்டு எங்களை மேடையிலே வைத்து அழகு பார்த்துக் கொண்டு உங்களில் ஒருவராக நின்று கொண்டிருக்கிற இந்த கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்தினுடைய துணை செயலாளராக பொறுப்பேற்க இருக்கிற மரியாதைக்குரிய ஆளுடைய மார்ட்டின் அவர்களே அதே போன்று நான் இந்த சொன்ன அனைத்து தகுதிகளுமே பெற்று உங்களில் ஒருவராக கீழே நின்று எங்களை வைத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன்
சூப்பர் மார்க்கெட்டினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய சகோதரர் மனோ அவர்களே, ஆங்காங்கே இந்த பகுதியிலே நின்று புதிதாக ஒரு கிறிஸ்தவ கொள்கை விளக்க பொதுக்கூட்டம், அரசியல் கட்சிகள் தானே கொள்கை விளக்க கூட்டங்கள் நடத்தி கொண்டிருப்பார்கள், மதவாத இயக்கங்கள் தானே நடத்தி கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு என்ன ஒரு பொதுக்கூட்டம் என்று சொல்லி உற்று நோக்குவதற்காக வந்திருக்கிற மேற்புறம் பகுதியினுடைய உணர்ச்சி மிக்க பெரியவர்களே, இளைஞர்களே, இந்த பகுதியுடைய வர்த்தக பெருங்குடி மக்களே, காவல்துறையை சார்ந்த நண்பர்களே, பத்திரிகை துறையை சார்ந்தவர்களே, உங்களுக்கெல்லாம் சற்றும் ஒரு என்ன சொல்றது, ஒரு போர் அடிக்க கூடாது என்று சொல்வதற்காக பாடிக்கொண்டிருக்கிற என்னருமை ஆர்கெஸ்ட்ரா நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ்நாடு கிறிஸ்தவர் முன்னேற்ற ஐக்கியத்துடைய கிறிஸ்தவர்கள் தானே, கிறிஸ்தவர்கள் ஜெபம் செய்வது மட்டும்தான் கிறிஸ்தவருடைய வேலை. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் ஒரு அமைப்பை ஆரம்பித்து புதிதாக ஆங்காங்கே கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள், போராட்டங்கள் என்று நடத்தி கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? பெரியவர்களே, கிறிஸ்தவர்கள் முன்னாலே பேசியவர்களை போன்று கிறிஸ்தவம் ஆரம்பிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் கிறிஸ்தவனுக்கான சுதந்திரங்கள் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளிலும் படித்தவர்கள் தான் இன்று இருக்கக்கூடிய எனக்கு நம்ம கிறிஸ்தவ சகோதரர்களாக இருந்தாலும் சரி, இந்து சகோதரர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து கல்லூரிகளுமே கிறிஸ்தவத்தினுடைய சபை பிரிவை சார்ந்த கல்லூரிகள். கிறிஸ்தவத்தினுடைய பணி என்ன, கிறிஸ்தவத்துடைய பணி என்ன என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒரு சமாச்சாரம். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? கிறிஸ்தவர்கள் வீட்டிலே ஆராதிக்க முடியவில்லை. தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை ஜெபம் செய்வதற்கு, தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை கும்பிடுவதற்கு, வீட்டிலே ஆராதனைகள் நடத்துவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. வாரத்திற்கு ஒரு நாள் கிறிஸ்தவர்கள் தன்னுடைய வீடுகளில் இருந்தாலும் சரி, தன்னுடைய ஆலயங்களில் இருந்தாலும் சரி, கூட்டம் நடத்துவதற்கு தடை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மதச்சார்பற்ற ஒரு இந்திய திருநாட்டிலே நாகராஜா கோயிலை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டிற்கு 365 நாளும் திறந்து ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறார். சுசீந்திரம் கோயில், கன்னியாகுமரி கோயில் என்று சொல்லி பிரமாண்டமாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் செல்லக்கூடிய கோயில் தினந்தோறும் வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு வாரத்திலே ஒரு நாள் வீட்டிலே உட்கார்ந்து ஆராதனை செய்ய முடியவில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் குழந்தைகள் காப்பகங்களை கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடத்த முடியாத சூழ்நிலை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. 128 காப்பகங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக ஒரு சில காப்பகங்கள் மூடப்பட்டது. உடனடியாக அந்த குழந்தைகள் நல அலுவலகத்தினுடைய சென்னை அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்ட பொழுது உணர்வுள்ள ஒரு கிறிஸ்தவ அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர்கள் தொலைபேசியிலேயே சொன்னா, அண்ணே நீங்கள் நினைக்கிறது மாதிரி கிடையாது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஹவுஸ் பிரேயர் என்று சொல்லக்கூடிய வீட்டு ஆராதனைகளும் குழந்தைகள் காப்பகங்களையும் ஒரு பிழைப்புக்காக கிறிஸ்தவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியாளர்கள் தகவல் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அங்கே இருந்து அனைத்து குழந்தைகள் காப்பகங்களையும் தடை செய்ய சொல்லி முதல்வர் அவர்கள் ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்.
அரசாங்கத்தினுடைய இந்த அதிகாரிகளின் நோக்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு? எந்த கிறிஸ்தவ காப்பகத்தில் பிறக்கக்கூடிய வளரக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் கெட்டு போன பெண் குழந்தைகளாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி ஒரு சிந்தனையை மக்கள் மத்தியிலே வளர்க்க வேண்டும் என்பது இந்த அரசாங்கத்துடைய நோக்கம். அது மட்டுமல்ல பெரியவர்களே, உடனடியாக தமிழ்நாடு கிறிஸ்தவ முன்னேற்ற இயக்கம் என்ன செய்தது தெரியுமா? உடனடியாக பலகட்ட போராட்டங்களை நடத்தியது. மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்தது, பலகட்ட போராட்டங்களை நடத்தியது. அதனால் எங்கள் மீது பல பொய் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் இறுதியிலே அந்த காப்பகங்கள் மூடுவது நிறுத்தப்பட்டது. நான் ஒரு 3-4 மாதங்கள் அமைதியாக இருந்தோம். இப்போது மீண்டும் அந்த குழந்தைகள் காப்பகங்களை மூடக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு முற்றி கன்னியாகுமரி மாவட்டத்துடைய பேராயர் மீது, பிரதம பேராயர் மீது காவல்துறையை வைத்து வழக்கு பதிவு செய்யக்கூடிய அளவிலே இன்றைக்கு மாவட்டத்துடைய நிலைமை போய்க் கொண்டிருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சபை பிரிவை சார்ந்த கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, நீங்களுடைய நெஞ்சிலே அதை பதித்துக் கொள்ள வேண்டும் பெரியவர்களே. இன்றைக்கு சிஎஸ்ஐ என்பது மிகப்பெரிய ஒரு கிறிஸ்தவ சபை பிரிவு. இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் படிக்கக்கூடிய எந்த இளைஞராக இருந்தாலும் சரி, படித்து முடித்த எந்த இளைஞராக இருந்தாலும் சரி, அவன் சிஎஸ்ஐ பள்ளிகளை தொடாமல், ஆர்சியுடைய பள்ளிகளை தொடாமல் அவன் வளர முடியாது என்பதுதான் சட்டம். அவ்வளவு நீங்கள் சூடுள்ளவர்களாக இருந்தால், அவ்வளவு நீங்கள் திராணி உள்ளவர்களாக இருந்தால், அவ்வளவு நீங்கள் மிகப்பெரிய ஒரு தொண்டுள்ளம் கொண்டவர்களாக இருந்தால், கிறிஸ்தவர்களை நீங்கள் பழிவாங்கக்கூடிய அளவில் ஒரு தொண்டுள்ளம் கொண்டவர்களாக இருந்தால், ஒரு இந்துவுக்காக, ஒரு மாற்று சமுதாயத்திற்காக நீங்கள் ஒரு கல்லூரியை கட்டி பாருங்கள் பார்ப்போம். உங்களுக்கு முடியவில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாய்சாப் சென்டர் என்று சொல்லி ஒரு பெரிய விளையாட்டு துணை மையம் வந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரையும் எந்த ஒரு மத்திய அரசுடைய திட்டமும் மாநில அரசுடைய திட்டமும் நிறைவேற்றப்படாத சூழ்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சாய்சாப் சென்டர் என்று சொல்லக்கூடிய ஆசியாவிலே பிரம்மாண்டமான ஒரு விளையாட்டு துணை மையம் வந்தது. அந்த துணை மையம் இப்போது பிஜேபியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர் அறிவியலன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது வந்தது. ஆனால் அதற்கு இங்கே திருவட்டாறு பக்கத்தில் ஆணையடி பகுதியிலே இந்து சமூகத்திற்கு சேர்ந்த ஒரு ஆலயத்திற்கு நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள் சும்மா வெறுமனே கிடந்த பொழுது கூட அதிலே அந்த சாய்சாப் சென்டரை அரசாங்கம் கேட்ட பொழுது முடியாது என்று சொல்லி வழக்கு பதிவு செய்த இந்த சமூகம் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது அன்பு பெரியவர்களே. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கிறிஸ்தவத்தை குறை சொல்வதற்கு, கிறிஸ்தவர்களை குறை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அறிக்கை இருக்கிறது? குலசேகரம் பகுதியில் டிசம்பர் 25ஆம் தேதி தனியடி சம்பவம் நடைபெற்றது. கிறிஸ்துமஸுடைய, கிறிஸ்து பிறப்புடைய ஊர்வலம் பல ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பல ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருந்த கிறிஸ்தவ ஊர்வலம், கிறிஸ்து பிறப்புடைய ஊர்வலத்தை அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஏதோ விவரம் தெரியாத பாரதிய ஜனதாவுடைய நண்பர்கள் ஒரு பேப்பரை எடுத்துக்கொண்டு கொடுக்கிறாங்க, வாஜ்பாயுடைய பிறந்த நாள் என்று சொல்லி. அன்பான இந்த பகுதியுடைய இந்து சகோதரரையும் பார்த்து கேட்கிறேன், வாஜ்பாயுடைய பிறந்த நாளும் எங்களுடைய இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்த நாளும் ஒன்றரை என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எங்கள் கிறிஸ்தவத்துடைய பேராயர்கள் இருக்கிறார்கள். நாளைக்கு நீங்கள் முருகபெருமானுடைய, சிவபெருமானுடைய ஒரு பெரிய திருவிழாவை நடத்துகிற பொழுது எங்களுடைய தேவகடாட்சம் அவர்களையோ, பீட்டர் ரமஜூஸ் அவர்களையோ அவர்களோடு ஒப்பிட்டு நாங்கள் அந்த காரியங்களை செய்கிற பொழுது எந்த அளவிற்கு மனதிலே ஒரு தாக்கம் ஏற்படும் என்பதை இந்து சகோதரர்களும் சகோதர மனப்பான்மையோடு புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் கூட நீங்கள் அந்த நிர்வாகத்தில் சொல்லி இருக்கலாம், கிறிஸ்தவ சகோதரர்கள் கிறிஸ்துவ பிறப்பினுடைய ஊர்வலத்தை மதியம் 3 மணிக்குத்தான் நடத்த இருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய வாஜ்பாயுடைய பிறந்த நாளை நாங்கள் காலையிலே நடத்துவதாக தீர்மானிக்கிறோம். எங்களுக்கு 1 மணி நேரம் காலையில் மட்டும் அனுமதி தாருங்கள், அதோடு நாங்கள் சாலையிலிருந்து சென்று விடுகிறோம் என்று சொல்லி நீங்கள் அந்த அதிகாரியிடத்தில் சொல்லி இருக்கலாம்.
இந்த தடியடி சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பார் என்று சொன்னார். அந்த இடத்திலே அவர் இயேசு கிறிஸ்துவிற்கு முட்டங்கால் போட்டு ஜெபம் செய்திருப்பார். ஏனென்று சொன்னால் வாஜ்பாயும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றா? அதற்கடுத்ததாக அனுமதியில மறைந்த எட்டில் ராஜ் அவர்களுடைய நினைவுகளுக்கு ஊர்வலம் செல்வதற்காக காவல்துறையிலே அனுமதி வாங்குகிறார். காவல்துறையிலே அனுமதி வாங்குகிற பொழுது அன்பார்ந்த காவல்துறை நண்பர்களுக்கு என்று சொல்கிறேன், ஒரு அனுமதியை வாங்குகிற பொழுது உடனடியாக அதை நீங்கள் அந்த பேப்பரையில் பார்வையிட பண்ணி எஸ்பி இடத்திலிருந்து டிஎஸ்பி இடத்திலிருந்து அனுமதியை வாங்கிக் கொள்ள வேண்டும். அது உங்களுடைய தவறு. அவர்கள் ஒரு 7-8 நாட்களுக்கு முன்னதாக அனைத்து அனுமதிகளும் வாங்கி நீங்கள் அமைதியான முறையிலே நடத்துங்கள் என்று சொல்லி இளைஞர்கள் எல்லாம் அந்த அனுமதி பகுதியிலே கூட்டமாக அமைதி ஊர்வலம் நடத்துவதற்கு வென்று கொண்டிருக்கிறார்கள். நான் உட்பட வந்திருந்த அந்த அமைதி ஊர்வலத்தை தொடங்கி வைப்பதற்கு வந்திருந்த தலைவர்கள் போன்ற போர்வையிலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சகோதரர்கள் நாங்கள் அந்த வீட்டில் உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் அதிகாரிகளை வைத்து தடியடி நடத்துகிறார்கள். இது எந்த வகையிலே நியாயம்? ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மரியாதைக்குரிய எட்டில் ராஜ் அவர்கள் ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த ஒரு சிஎஸ்ஐ சபை பிரிவை சார்ந்த எட்டில் ராஜ் அவர்கள் ஜப கூட்டத்திற்கு சென்றுவிட்டு வந்த பொழுது அவரை வெட்டி கொலை செய்தார். அவரை வெட்டி கொலை செய்த அன்றைய தினமே தமிழ்நாடு கிறிஸ்தவ முன்னேற்ற ஐக்கியம் சக்கரையிலே சாலை மறியல் செய்து 495 பேர் கைதாக்கி சிறைச்சாலையில் இருக்கிறோம். அங்கே பிணம் ரோட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கொலை குற்றத்திலே சம்பந்தப்பட்ட யாரையும் கைது செய்யவில்லை காவல்துறை. அவர்கள் ஒழித்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். காவல்துறை ரொம்ப நெருக்கடி கொடுக்கக்கூடாது. அவர்கள் ஒழித்து விட்டார்கள் ஒளிந்து கொண்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதற்கடுத்தது அன்றைக்கு அவருடைய ரத்தம் உறைவதற்கு முன்னதாக என்னுடைய சமுதாயம் வைக்கப்பட்டால் அவனை கொலை செய்ததாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட மாவட்டத்துடைய தலைவர் தர்மராஜ் அவர்களை விடுதலை செய்தது மட்டுமல்ல, இன்றைக்கு அவர்களுக்கு துப்பாக்கி ஏந்திய காவல் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அவர் மட்டுமல்ல, 54-55 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட பாரதிய ஜனதாவுடைய நிர்வாகிகள் கூட இன்றைக்கு காவல்துறை துப்பாக்கி ஏந்தி சென்று கொண்டிருக்கிறது. காவல்துறையை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய மனசாட்சியை நீங்கள் கேட்டு சொல்லுங்கள். ஒரு குற்றவாளிக்கு ஒரு அக்யூஸ்டுக்கு நீங்கள் பின்னதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கும் நீதிமன்றத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கொலை செய்யப்பட்ட தர்மராஜ் காவல்துறையுடைய பாதுகாப்போடு ரோட்டிலே சென்று கொண்டிருக்கிறார். நீங்கள் இவற்றை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்காக எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது தமிழ்நாடு கிறிஸ்தவ முன்னேற்ற ஐக்கியம். என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தினுடைய தமிழர் உறவு என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தில் இருந்து மாநிலத்தில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் என்னுடைய பாசத்துக்குரிய சகோதரர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை பார்த்து கேட்கிறேன், உங்களால் தமிழரை மும்பையிலிருந்து தமிழன் மும்பையிலே ஆட்சி செய்கிறான், தமிழன் மும்பையிலே தன்னுடைய வியாபார தளத்தை நிலைநிறுத்துகிறான், தமிழருடைய ஆதிக்கம் மும்பையிலே அதிகமாக நடைபெறுகிறது என்று சொல்லி தமிழரை விரட்டி அளிப்பதற்காகவே உங்களால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவசேனா என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, சென்னையிலே பாஜக என்று சொல்லக்கூடிய ஒரு ஹிட்லரை போன்ற ஒரு நாசிச தலைவரால் மும்பையிலே ஆரம்பிக்கப்பட்டு தமிழர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பினுடைய நிர்வாகத்தை கிளையை மேல்புறம் பகுதி வரைக்கும் குமரி வரைக்கும் சென்னை வரைக்கும் உங்களால் கொண்டு செல்ல முடியும் என்று சொன்னால் தமிழ்நாடு கிறிஸ்தவ முன்னேற்ற இயக்கத்தை தமிழகம் முழுவதும் கொண்டு செல்ல முடியும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். யாரை பார்த்து தமிழர்கள் சொல்கிறீர்கள்? பிஜேபி வருங்காலத்திலே ஆட்சியை வைக்கும் என்று சொல்கிறீர்கள். தமிழகத்தினுடைய ஒப்பந்த தலைவர் காமராஜர் அவர்கள் ஒன்றுமே இல்லாமல் போனவர்கள், அடிப்படை இல்லாத
எப்படி இந்த மேற்புறம் பகுதியிலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ இளைஞர்கள் உங்களை எப்படி ஆட்சிகளிலே அமர்த்துவார்? இவற்றையெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு மிகப்பெரிய எட்வின்ராஜ் அவர்கள் ஒரு வீட்டு கூட்டத்திற்கு சென்று கொண்டு பாதிரியாரோடு வருகிற பொழுது அவரை நீங்கள் வெட்டி கொலை செய்தீர்கள். நாங்கள் அனைவரும் இங்கே இருக்கக்கூடிய சிங்கத்தை போன்று கட்சிக்கக்கூடிய எனக்கு அடுத்ததாக முடிவுரையாற்ற அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய டாக்டர் குமாரதாஸ் அவர்கள் உட்பட அனைவருமே நாங்கள் சிஎஸ்சியில் இருந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து பிஷப்புகள் பேராயர்கள் ஆயர்கள் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தி பேசினோம். ஒரே ஒரு நாளைக்கு அமைதியான முறையில் நீங்கள் நம்முடைய கல்வி நிறுவனங்களை எல்லாம் அடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் அவகாசம் கேட்ட பிறகு கூட மக்களுக்கு சிறிதளவும் கூட நாங்கள் இடையூறு செய்வதற்கு விடமாட்டோம் என்று சொன்ன எங்களுடைய பேராயர்கள் இங்கே அதே நேரத்தில் உங்களுடைய உள்கட்சி விவகாரமாக என்னுடைய பாசத்துக்குரிய சகோதரர் உங்களுடைய தலைவர் எம்.ஆர். காந்தி அவர்கள் லேசாக கீழப்பட்ட பொழுது மாவட்டம் முழுவதும் நூற்றுக்கணக்கான பேருந்துகளை அடித்து நொறுக்கி அனைத்து கல்வி நிறுவனங்களும் மூடுவதற்கு காரணமாக இருந்தீர்களே, நீங்கள் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரியவர்களே, கிறிஸ்தவத்திலே உணர்வுமிக்க தலைவர்கள் இல்லையா? பிஜேபியிலிருந்து அடித்தால் கிறிஸ்தவத்திலிருந்து அடிப்பதற்கு ஆள் இல்லையா? இளைஞர்கள் இல்லையா? சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரியவர்களே, இன்றைக்கு தமிழகத்தில் இருந்த எத்தனையோ IPS அதிகாரிகள், IAS அதிகாரிகள் அனைவருமே உருவாகி சென்றது கன்னியாகுமரி மாவட்டத்துடைய கிறிஸ்தவம். புரிந்து கொள்ள வேண்டும், பூர்வீகமே கிறிஸ்தவம். உணர்வுள்ள இளைஞர்கள் இருக்கிறார்கள். விளவங்கோடு பகுதி எப்படிப்பட்ட பகுதி என்று எல்லாருக்கும் கிறிஸ்தவ இளைஞர்களுக்கு உணர்வு இல்லையா? மண்டைக்காடு கலவரம் நடந்தது. மண்டைக்காடு கலவரம் நடந்த பொழுது என்னுடைய பாசத்துக்குரிய மீனவ சகோதரர்கள் மீனவர் கிராமங்களிலிருந்து வண்டி பிடித்து மேல ஒவ்வொரு ஊர்களிலும் வந்து ஒவ்வொரு ஊரினுடைய பாதிரியார்களையும் ஒவ்வொரு ஊரினுடைய போதர்களையும் சந்தித்து சொன்னார்கள், நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஊர் மணி அடித்து விட்டு என்னிடத்தில் சொல்லுங்கள், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இறங்குகிறோம் என்று சொன்னார். அதற்கு நாங்கள் வழிவகுத்தோமா? இல்லை, நீங்கள் அந்த கலவரத்தில் தான் வெற்றி பெற்றீர்கள். மணலி குழுவிலை என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்திய மகாலிங்க உட்டால் போட்டிருக்கிறார். அந்த போராட்டத்திலே நீங்கள் வெற்றி பெற்றீர்களா? எத்தனை கிறிஸ்தவர்களை நீங்கள் விரட்டி அடித்தீர்களா? வெற்றியாக இல்லை உங்களுக்கு. ஆக ஒருவன் பொறுத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு நீங்கள் வீரம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள கூடாது என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தமிழ்நாடு கிறிஸ்தவ முன்னேற்ற ஐக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு ஒரு கோயில் கட்ட முடியாது. எனக்கு முதலாக பேசியவர்கள் சொன்னார், மரியாதைக்குரிய இப்போதைய முதலமைச்சர் அவர்கள் பேசியதை சொன்னார். அவங்க 1000 பேசுவாங்க, பாப்பிக்காக பேசுவாங்க. நம்ம ஏமாந்து போகக்கூடிய நம்ம தான் முட்டாள். ஆனால் அதை நம்மளை ஏமாளிகள் நினைத்துக் கொண்டு நமக்கு ஒரு ஜபக்கூடம் தன்னுடைய சொந்த பட்டாளங்களை நடத்த முடியாது, கட்ட முடியாது. ஆனால் கன்னியாகுமரியிலே திருப்பதியுடைய தேவஸ்தானத்தை கட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் நம்முடைய பிஜேபி நண்பர்கள். தமிழ்நாடு கிறிஸ்தவ முன்னேற்ற வைக்க விடுமா? எச்சரிக்கை மணி கலெக்டர் அலுவலகத்திற்கு முன்னதாக அளித்திருக்கிறது. 2000 பேரை கூட்டி எச்சரிக்கை மணி அளித்திருக்கிறது. நீங்கள் என்றைக்கு திருப்பதியுடைய கோயிலுடைய அடிக்கலை நீங்கள் நாட்டி பணியை ஆரம்பிப்பீர்களோ அன்றைக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். மண்டைக்கார் புதுவிலே இருக்கக்கூடிய ஆலயம் கட்ட ஆரம்பிக்கும். எத்தனை கிறிஸ்தவனுடைய ஆலயத்தை நீங்கள் முடக்கி போட்டிருக்கிறீர்களோ அத்தனை ஆலயங்களிலும் கொத்தனார் தட்டுப்பாடாக இருந்தாலும் அன்றைய தினமே அதை கட்ட ஆரம்பிக்கப்படும். நீங்க ஈஸியா நினைக்காதீங்க. நாங்க அரசியல்வாதிகள் கிடையாது. அரசியல்வாதியா இருந்த ஒரு நேரத்துல எங்களால முடியல, உள்ள இருந்து அப்படியே பார்க்க முடியல, வெளியே சாடியாச்சு. இன்னைக்கு டாக்டர் வந்திருக்காருன்னா அவரு எதையும் எதிர்பார்க்காம சாடியாச்சு வெளியே. நம்மள மக்களை காப்பாற்றுறது நம்ம வெளியே இறங்கினாதான் முடியும். அப்படிங்கிற சூழ்நிலையில எந்த சூழ்நிலையிலும்
முட்டத்தினுடைய கோயில் சுவரும் முட்டத்தினுடைய சின்ன முட்டத்தினுடைய கிறிஸ்தவ ஆலயத்துடைய சுவரும் உங்களுடைய திருப்பதி ஆலயத்தினுடைய சுவரும் ஒரே சுவராக நாங்கள் அடிக்கல் நாட்டுவதற்கு விடுவோம் என்று சொல்லி நீங்கள் ஒரு கனவை கண்டுகொண்டிருக்கவே வேண்டாம். அதற்கு இடமே இல்லை. நீங்க கூட சில தினங்களுக்கு முன்னால் கல்யாணகுமார் என்று சொல்லி ஒரு இளைஞன் கிறிஸ்தவத்திலிருந்து இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி அவன் வீட்டுக்கு செல்கிற போது ஏதோ ஒரு வண்டியில் ஏதோ ஒரு பைக்ல ஏதோ ஒரு விளக்கு தட்டுப்பட்டு விழுந்ததாகவும் அந்த விளக்கை எடுத்து நிமிர்த்து வைத்து பிறகு கூட அவனை விடாமல் விரட்டி விரட்டி அடிப்பதாகவும் எங்களுடைய இயக்கத்திலே புகார் வந்தது. பெரியவர்களே, இந்த பகுதியுடைய இளைஞர்களை பொறுத்துக் கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரை பெற்ற தொகுதி என்பது உங்களுக்கு தெரியும். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய டென்னிஸ் அவர்களை கூட்டாளி மூடிலே வைத்து ஒரு இந்து RSS இயக்கத்துடைய ஒருவன் தாக்கினார். தாக்கின பொழுது காவல்துறை அவனை எப்படி சரி கட்டி கொண்டு போயிருக்கிறது நீங்க புரிஞ்சுடுங்க. ஒரு MBA அவன் அடுத்த ஜங்ஷன் கூட்டாளி அடுத்த ஜங்ஷன் அமர்சி ஜங்ஷன் போகிறதுக்கு பொழுது அதே இந்து மதத்தினுடைய RSS அமைப்பினுடைய அந்த இளைஞனுடைய தாய் ஒரு ஆட்டோவிலே நேர் வந்து டென்னிஸ் அம்பியினுடைய காரை மறைத்து, ஐயா என்னுடைய மகன் தெரியாமல் செய்து விட்டார், அவனை விடுதலை செய்ய சொல்லுங்கள் என்ற அந்த மாத்திரத்திலே காரை நிறுத்தி உடனடியாக காவல்துறையை பார்த்து அந்த இளைஞன் தெரியாமல் செஞ்சுட்டான், அவனை விட்டுற சொல்லுங்கன்னு சொன்னமா. ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை குத்துவதற்கு கத்தி எடுத்த பொழுது அவரை விடுதலை செய்ய சொன்ன பாராளுமன்ற உறுப்பினருங்க ஒரு விளக்கு விழுந்த தெரியாமல் தட்டுப்பட்டு விழுந்த உடனே அதை நிமிர்த்து வைத்த பிறகும் அந்த கல்யாணகுமாரை துரத்தி அடிக்கின்ற நீ எங்கே? அது ஒருவேளை அது உன்னுடைய பகுதியாக இருக்கலாம். பெரிய இளைஞர்களே, மாற்று மதத்தை சார்ந்தவர்களே, நீங்கள் வெளியே வர வேண்டும், அவனும் வெளியே வர வேண்டும். நாங்களும் கிறிஸ்தவர்கள் 70% இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்க உங்கள்கிட்ட பாச்சா படிக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் பேசுவீங்க, எங்களுக்கு தெரியும். ஒன்றுமே இல்லாமல் ஜபம் செய்வதற்காக கிறிஸ்தவரை விரட்டி விரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறீர்களே மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்களே. MR காந்தி அவர்களை ஒருத்தன் பிளேடு போட்டான்னா அவருடைய பேரெல்லாம் பேப்பர்ல வருதுன்னு ஒரு 5-6 பேரு ஒரு முஸ்லிம் மதத்துல அவங்கள்ட்ட ஒருத்தன் ஒரு சவத்துல அடி பார்ப்போம். 5 பேருடைய பெயர்கள் பத்திரிகையிலே திருவிழாக்குடியை சார்ந்தவன் திருவிழாங்குடியை சார்ந்தவன் சொல்லி முஸ்லிம் மதத்தினுடைய நண்பர்களுடைய பெயர்கள் 5 பெயர்கள் பத்திரிகையிலே வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய கோட்டைக்கு உள்ளாரே வெட்டப்பாக்கு கடை முதல் கொண்டு பழக்கடை முதல் கொண்டு வச்சிருக்கிறாரு நம்ம ஒரு பாய். அந்த ஆளை கூப்பிட்டு உன் சமுதாயத்தில் உள்ள எப்படி தெரிஞ்சுட்டான்னு சொல்லி கண்ணத்தில் ஒரு அடி கொடுத்து பார்ப்போம். அடுத்த தமிழ்நாடு கிறிஸ்தவ முன்னேற்ற ஐட்டம் உனக்கு அடி பண்ணி பேச மாட்டான். அதுக்கு பிறகு வக்கீல் இல்ல, ஆனா ஒரு கல்யாணகுமார்ட்ட இது பண்ணது மட்டும் உனக்கு அவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டும். சிந்தித்து செயல்படுங்கள். தமிழ்நாடு கிறிஸ்தவர் முன்னேற்றம் பொறுத்துக் கொண்டிருக்கார். ஆகவே இன்னும் பேச இருக்கிறது, பேசுவதற்காக கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல பெரியவர்களே, அதே போன்ற ஒரு சின்ன கருத்து என்னன்னா, இந்தியாவில் ஒரு பாஸ்டர் ஒரு கூட்டம் நடத்துறாரு, ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு, ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கிறாரு சொன்னா உடனடியா ஒரு பேச்சு, வெளிநாட்டு பணம் வருது அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி. இந்த வெளிநாட்டு பணம் வருதுங்கிறதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்கள்கிட்ட. தீண்டத்தகாமை, ஏழ்மை, கொத்தடிமைத்தனம், ஊதியமில்லா உழைப்பு, அந்நிய தாழ்த்தப்பட்டவர்கள் கோயிலுக்கு உள்ள விடாத தன்மை, இதெல்லாம் நடந்துகின்ற நேரத்துலதான் வெள்ளக்காரன் உள்ள வர்ற மாதிரி உள்ளே வருகிற பொழுது அவன் தன்னுடைய சாதுரியத்தால இடத்தை பிடிச்சான். அது இன்னொரு விஷயம். ஆனா நல்ல
குணங்களை, நல்ல கல்வியை, நல்ல பண்புகளை அவன் இந்தியாவிடத்துல கற்றுக் கொடுக்கிறான். அந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தைக்கு சின்ன பையனுக்கு கல்யாணம் முடிச்சாங்க, குழந்தை பிள்ளை திருமணம். அந்த பையனுக்கு அங்க போற நேரத்துல ஒரு மலையில காய்ச்சல் வந்து செத்து போனோடனே அந்த பொண்ணு விதவை ஆயிடுவா. உடனே அந்த பொண்ணு தூக்கி தீர தள்ளிடுவாங்க உடன்கட்டையில. இப்படி கொடுமையான சட்டங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருந்த நேரத்தில் வெள்ளைக்காரன் அவன் இயற்கையாவே கிறிஸ்தவனா இருக்கான், அது யாரும் தப்பு இல்லை. வந்து நல்ல திட்டங்களை விதைக்கக்கூடிய நேரத்தில், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலும் விதைக்கக்கூடிய நேரத்தில் கிறிஸ்தவ மதம் வளர ஆரம்பிக்கிறது. கிறிஸ்தவ மதம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கிறிஸ்தவ மதம் வளர்ந்து கொண்டு தன்னுடைய கொத்தடிமைத்தனத்தை, ஊதியமில்லா உழைப்பை சுரண்டி கொண்டிருக்கிற பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பொறுக்க முடியாமல் இனி இதுக்கு மேல் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது என்று சொல்லி ஆரம்பிக்கப்படுகிறதுதான் மூச்சு போன்ற தலைவர்களால் ஆரம்பிக்கப்படக்கூடியதுதான் RSS என்று சொல்லக்கூடிய இயக்கமும் PSP பஜ்ரங் என்று சொல்லக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. பின் நாட்கள் ஏன்னா நம்மளுடைய கொத்தடிமைத்தனங்களால வந்து நமக்கு வெற்றி கிடைக்காது. ஆகவே நாம் வந்து இந்த இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது அந்த RSS சொல்லக்கூடிய இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அங்கு பெரியவர்களே, இந்த RSS இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது, இந்த பஜ்ரங் தள் அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது, உங்களுடைய VSP அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த அமைப்புகள் எல்லாம் நீங்க இந்தியாவுடைய படத்தை வைத்து நீங்கள் நடத்தினீர்களா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய நண்பர்களுக்கு, படித்த நண்பர்களுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி ஆர்வம் இருந்தால் எனக்கு நீங்கள் ஒரு சவால் விடுங்கள். தமிழ்நாடு கிறிஸ்தவ முன்னேற்ற இயக்கம் இந்தியன் வளர்ச்சி மற்றும் நிவாரண நிதி என்று சொல்லி, இந்தியன் டெவலப்மெண்ட் அண்ட் ரிலீஃப் ஃபண்ட் என்று சொல்லி ஒரு திட்டத்தை வெளிநாட்டில் அமெரிக்கா, இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் 3 நாடுகளிலும் நீங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்திய வளர்ச்சி நிதியை நீங்கள் ஆரம்பித்து இந்தியாவுடைய வளர்ச்சி குறைவாக இருக்கிறது, எங்களுக்கு நிவாரண நிதி வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய இந்த அமைப்பிற்காக வித்யா பாரதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த 3 நாடுகளிலும் நிதி திரட்டி கோடிக்கணக்கான பணங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவேகானந்தா கேந்திரங்களுக்கு கடந்த ஆண்டு 12.5 லட்சம் ரூபாய் நிதி ஆதாரம் வந்ததா என்பதை நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும். கிறிஸ்தவத்தை அழிப்பதற்கு கிறிஸ்தவ நாட்டினுடைய பணம் உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? ஓராசிரியர் திட்டங்கள் என்று சொல்லி வெளிநாட்டிலிருந்து நீங்கள் அனுமதி வாங்கிய பணத்தினுடைய அனுமதியை வாங்கி ஓராசிரியர் திட்டம் என்று சொல்லி 64,000 ஓராசிரியர் பள்ளி என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய இந்து தேவாலய இந்து கோயில்களிலே நீங்கள் ஒரு இயக்கம் என்று சொல்லி ஒரு வேதபாட பள்ளி என்று சொல்லி நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். 64,000 பள்ளிகள், ஓராசிரியர் பள்ளிகள். அதற்கு பணம் எங்கிருந்து வருகிறது? எங்களுடைய கிறிஸ்தவ நாட்டிலிருந்து வருகிறது. எங்களுடைய நாட்டில், எங்களுடைய நாடு இந்தியா, எங்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய நாட்டிலிருந்து வருகிறது. இப்படி நீங்கள் உங்களுடைய அமைப்பை வளர்ப்பதற்கும் உங்களுடைய கட்சிகளை வளர்ப்பதற்குமே நீங்கள் எங்களுடைய பணத்தை, எங்களுடைய கிறிஸ்தவ நாட்டில் இருக்கிற பணத்தை நீங்கள் பயன்படுத்துகிற போது கிறிஸ்தவன் வெளிநாட்டிலிருந்து பணத்தை வாங்கி வேலை செய்யறான்னு சொல்லி என்ன மூஞ்சியில சொல்றாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியல. அன்பு பெரியவர்களே, தலித்து கிறிஸ்தவர்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்படவில்லை. தலித்து கிறிஸ்தவர்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்படவில்லை. 1950ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவருடைய ஆணையிலே தலித்து கிறிஸ்தவனுக்கு இவன் இந்துவாகவே பிறந்து இந்தியா இந்துவாகவே வாழ வேண்டும், என் கிறிஸ்தவ மாறக்கூடாது, கிறிஸ்தவனாக மாறினால் இவன் SC பட்டியலில் சேர்க்கப்பட மாட்டான் என்று சொல்லி நீங்கள் ஒரு கொடூரமான ஆணையை பிறப்பித்துக் கொண்டு இன்றைக்கு 67வது சுதந்திரத்தையும் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். அதை ஏன்னு சொல்லி எந்த ஒரு தலைவரும் கேட்கிறதும் இல்லை. ஆனால்
தமிழகத்தினுடைய தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கொடிபிடிக்கிறார். நாங்களும் இந்த மேடையிலே அதை ஏற்றுக்கொள்கிறோம். இந்த மாணவர்களுக்கும் கல்வி உதவித்தொகை கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் ஒரே ஒரு கருத்தை கேட்கிறேன். உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி டெல்லியிலே ஆட்சி செய்வதை அனுப்பியவர்களே, அந்த நேரத்தில் நீங்கள் ஏன் இந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை? இந்த மாணவர்களுக்கு கல்வியில் உதவித்தொகை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தில் நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்றுகிறோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நிறைவேற்றிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் உங்களுடைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களோ, உங்களுடைய தலைவர் அத்வானி அவர்களாலேயோ, இன்றைக்கு பிரதமராக வரக்கூடிய நரேந்திர மோடி அவர்களாலோ, நீங்கள் அந்த பாராளுமன்றத்தில் இருந்தீர்களே, உங்களாலேயோ அந்த கேள்வி எழுப்பப்படவில்லையே. ஏன்னா எழுப்ப நீங்க வடநாட்டில் நீங்க வரவே முடியாது. பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் கல்வி உதவித்தொகை இந்து மாணவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தமிழகத்திலே ஒரு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதே நேரத்தில் நரேந்திர மோடி ஆட்சி செய்யக்கூடிய குஜராத் மாநிலத்திலே சட்டசபையிலே ஒரு தீர்மானம் கூட இந்த இதற்காக நடத்தப்படவில்லையே. அதனுடைய உள்ளூர் அதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கெல்லாம் நிறைய இயக்கங்கள் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 70% கிறிஸ்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சிறுபான்மையினர் சேர்த்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா எங்க நீங்க போடக்கூடிய கலெக்டர் பாத்தீங்கன்னா அவர் வெளிப்பிடிச்ச ஆளாதான் இருப்பாரு. எஸ்பியை பாத்தீங்கன்னு சொன்னா அவர் ஒரு டைப்பா இருப்பாரு. ஐயா, நீங்க இவ்வளவு நாணயமாக அரசியல் நடத்துகிறீர்களே, ஒரே ஒரு இவ்வளவு நாள் வரலாற்றிலே ஒரே ஒரு முறை சிறு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி தலைவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் வந்து அவருடைய மதத்தை தொழுவதற்காக ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு கோயிலுக்கு ஆலயத்துக்கு சென்றதற்காக அடுத்த திங்கட்கிழமை 5000க்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா தொண்டர்கள் நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு முன்னாலே உடனடியாக இந்த கிறிஸ்தவ ஆட்சித்தலைவரை மாற்றியாக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் போராட்டம் நடத்தி உடனடியாக நீங்கள் மாற்றினீர்களே. ஆனால் கிறிஸ்தவருக்கு இடையூறாகவே இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவர் அப்படியே சலசலப்பு இல்லாம இருக்கார். ஏன் தெரியுமா? எதையும் எங்களால் சாதிக்க முடியும். எதையும் சாதிக்க முடியும். பள்ளினாலும் நாங்கதான், கல்லூரினாலும் நாங்கதான், மருத்துவமனைனாலும் நாங்கதான். வேற ஒண்ணும் செய்ய முடியாது. நீ வேணா கோயிலுக்கு ஆலயத்துக்கு போனா அனுமதி தர மாட்டேன், அவ்வளவுதானே. சோதனையில பிறந்தவர்தான் கிறிஸ்தவ மதம். அதனால ஒன்றும் பிரச்சனை, சோதனைகளை தாங்கிக் கொள்வோம். ஆனால் தமிழ்நாடு கிறிஸ்தவ முன்னேற்ற இயக்கத்தில் இருப்பவர்களும் அதிலே பொறுப்பாளர்களாக இருப்பவர்களும் பாதிரியார்கள் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாதிரியார்கள் உங்களுடைய அடிகளுக்கு வாங்கிக் கொண்டிருப்பார்கள், உங்களுடைய அடிகளை கேட்டுக் கொண்டிருப்பார்கள், மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அச்சுறுத்தலை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். தமிழ்நாடு கிறிஸ்தவ முன்னேற்ற இயக்கம் பார்த்துக் கொண்டிருக்காது. அனைத்து வேலைகளையும் செஞ்சுட்டே இருக்கும். ஒரு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்களால் ஒரு பெரும்பான்மையாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்படக்கூடிய அதிகாரிகளை உங்களால் மாற்ற முடியவில்லை என்று சொன்னால் வரும் தேர்தலிலே நாங்கள் உங்களை மாற்றுவோம். கவலையப்படாதீங்க. வேற நெருங்கிட்டே இருக்கு. அதற்கு முன்னதாக நீங்கள் உங்களுடைய வேலையை செய்தால் நாங்கள் அமைதியாக இருப்போம். அதிமுக ஓட்டு போடுவோம். திமுக ஓட்டு போடுமா? டாக்டர் குமாரதாஸ் எம்ஜிஆர் தான் நாங்க எல்லாம் கரங்கி வேலை செய்வோம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு எதிராகவே நீங்கள் செயலாற்றி கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பாடம் பெற்று பெறுவீர்கள். எங்களுக்கு இங்கே உளவுத்துறை என்ற ஒரு பெரிய அதிகாரி இருக்காரு. அவர் தான் ஐஜியோட பவர்ஃபுல்லான அந்த உளவுத்துறையுடைய ஐஜி என்று சொல்ற இப்ப இந்த கூட்டத்தை பார்ப்பார். இந்த கூட்டத்தை பார்த்து அவருடைய பேர் வந்து மரியாதைக்குரிய உன்னிகிருஷ்ணன் அவர்கள். அவர் இந்த கூட்டத்தை பார்த்துட்டு எங்கேயாவது சிஐடி ஐபிஎஸ்டி ஆஃபீஸ் கூப்பிட்டு கேட்டாங்க, மேல்புறத்துல கூட்டம் நல்ல கூட்டமா இருக்கா? அப்படி ஒண்ணு இல்லை சார், ஒரு 10 பேர் அப்படி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவார். மொத்தமே 7 பேர் தான் பாரதிய ஜனதா பிஜேபியுடைய நிர்வாகிகள் 7 பேர் ரோட்ல
உட்கார்ந்து என்ன கூட்டம் மெட்ராஸ்ல கேட்டா அது பயங்கர பிரச்சனை, கலவரம் வெடிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. அது எங்க வெடிக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அந்த அதிகாரியையும் நாங்க மாற்றணும்னு சொல்லி நிறைய தடவை சொல்லியாச்சு, அவங்க கேட்கவே இல்லை. இனி நம்ம வேலை வந்து வரக்கூடிய மேல இருக்குது, வரக்கூடிய மேலை தேர்தல் இருக்குது. எங்களுக்கு யாருக்கும் தேர்தல் நிக்கணும்னு அவசியம் இல்லை. தமிழ்நாடு கிறிஸ்தவர் முன்னேற்றம் தேர்தலை போல நிக்காது. அதற்கு நிக்கிறதுக்கு ஒரு காலம் இயேசு கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்டால் அன்றைய தினம் நிற்கும். அதுவரையில் தமிழ்நாடு கிறிஸ்தவர் முன்னேற்ற இயக்கத்துடைய வேலை நல்ல தலைவர்களை உருவாக்குறதா. டாக்டர் குமாரதாஸ் மாதிரி உள்ளவங்க ஒரு இடத்துல போனா நிமிர்ந்துதான் நிற்பாங்க. அந்த காரண புரிஞ்சு விடவும் எங்களுக்கு தெரியாது, ஐயான்னு சொல்லவும் தெரியாது. அதனால அவரை வந்து யாரும் ஏற்றிட மாட்டாங்க, என்றால் நெஞ்ச நொஞ்சிட்டு நிற்பாரு. இவருக்கு வந்து நிறைய கூட்டம் கன்னியாகுமரியில பயங்கர ரசிகர்கள் உண்டு. இவர் ஒரு இடத்துல இறங்கி வந்தா குமாரதாஸ் வந்துட்டாரு, எல்லா கதையும் நடந்துரும் சொல்லி மக்களுக்கு தெரியும். அப்ப நம்ம எதுக்கா சிஎம் இருக்கணும்னு சொல்லி அப்படிப்பட்ட டாக்டர் குமாரதாஸ் அவர்களுக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்க ரெடினா நாங்க. இது தேர்தலுக்குள்ள வார்த்தை, அது வேற. ஆக வருங்காலத்தில் வந்து எப்படிப்பட்ட தலைவர்கள் என்பதை தேர்வு செய்து தமிழ்நாடு கிறிஸ்தவர் முன்னேற்றம் ஒவ்வொரு வீடு வீடா வரும். நீங்க கவலையப்படாது. அது திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ் கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி, விஜயகாந்த் கட்சின்னு அப்படியெல்லாம் இல்ல. எந்த கட்சியில் கிறிஸ்தவத்திற்காக நிற்கக்கூடிய ஒருவரை அந்த கட்சி நிறுத்துகிறதோ அந்த தலைவனுக்காக உழைக்கும் தமிழ்நாடு கிறிஸ்தவர் முன்னேற்ற ஐக்கியம் என்று நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் எதுக்காக போட்டிருக்காங்க நீங்க புரிஞ்சிருப்பீங்க. எந்த கட்சியில நீங்க இருந்தாலும் இந்த தமிழ்நாடு கிறிஸ்தவர் முன்னேற்ற ஐக்கியத்துல உறுப்பினரா இருக்கலாம், பொறுப்பெடுக்கலாம், செய்யலாம். இந்த அமைப்பு அரசியல் இயக்கம் மாதிரியே செயல்படும். ஏன்னா நம்ம ஆட்கள் வந்து இதுவரைக்கும் இப்படி ஒரு இயக்கம் இல்ல. நம்ம ஆட்கள் ஜோம் பண்ணி முடிச்சிருவாங்க, ஒரு குருத்தோட பவனி வந்து போவாங்க. அந்த பவனிக்கு இப்ப அரசாங்கத்துல வந்து அனுமதி தரதில்ல. அமைதியா போய் வந்தாங்க, அதுக்கு அனுமதி தரல. அதனால நாங்க ஒரு வேஷத்தை கையில எடுத்தாச்சு. உங்க வழியிலே நாங்க வந்தாலும் உங்களை முடிய முடியும். ஏன்னா புண்டாசம் போட்டா கொஞ்ச நாள் உள்ள கிடக்க வேண்டியிருக்கும். நம்ம ஆட்கள் செதறியில் வந்தாலும் அதுக்காக ஒழிச்சு, மற்றபடி ஒண்ணுமே இல்லைன்னா நான் இந்த கூட்டத்தை பேச முடியுமா? ஆகவே திறமையான தலைவர்களா இருக்கோம், வந்துகிட்டே இருக்கோம், உங்க ஊர் தேடி வந்துகிட்டு இருக்கோம். கிறிஸ்தவர்கள் கவலையே பட வேண்டியதில்லை. தைரியமாக உங்களுடைய இயேசு கிறிஸ்துவை தைரியமா சத்தம் போட்டு கும்பிடுங்க. நல்ல பண்புள்ளவர்களா இருங்க. அடுத்தவங்களுக்கு வேண்டாத்தனம் செய்யாதீங்க. நம்ம ஆட்களே நிறைய பேர் உண்டு, அப்படி வேண்டாத்தனம் செய்யாதீங்க தயவு செய்து. கிறிஸ்தவர் என்று சொன்னால் முன்மாதிரியா இருக்கணுங்கிற மாதிரி நீங்க நடந்துருப்போங்க. இப்ப நான் இருக்கேன், இவ்வளவு நாளும் பத்திரிகையில வந்து இவன் ஏமாத்திதான் அவன் ஏமாத்திதான் வேலை வாங்கி தரேன்னு சொன்னா கல்ல களவாண்டான்னு வரல. டாக்டர் குமாரதாஸ் இருக்காரு வரல. இவ்வளவு ஆண்டு காலம் நாங்களும் காலம் தள்ளியாச்சு. இதே மாதிரி நீங்களும் கிறிஸ்தவத்தை முன்னெடுத்து கொண்டு செல்கிறவர்கள், அடுத்தவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம். எதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எங்களுக்கும் உங்களுக்கும் பின்னால் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி தமிழ்நாடு கிறிஸ்தவர் முன்னேற்ற ஐக்கியத்துடைய இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்துக்கு இவ்வளவு நேரம் அமைதி காக்க உங்கள் அனைவருக்கும் பாதம் தொட்டு வணங்கி, அடுத்தபடியாக மரியாதைக்குரிய என்னுடைய கூட்டத்தினுடைய தலைவர் அவர்கள் அழைத்தால் நல்லா இருக்காது. ஆகவே நானே அழைக்கிறேன். ஏன்னா அவருடைய பாதைகள் எல்லாம் நாங்க கடந்து வந்த பாதைகள். என் ஊரு கரிஞ்சல் ஊரு தான். நாங்க டாக்டர் கூட கிடந்த ஆட்கள், ரத்தத்தோட ஊர்ன ஆட்கள், என்ன செய்யறதுக்கும் தயாரான ஆட்கள், உள்ள கிடக்கிறதுக்கும் தயாரான ஆட்கள். ஆகவே அவரை வந்து நான் இன்னொரு தலைவரை அழைத்தால் நல்லா இருக்காது. அதனால ஆர்கெஸ்ட்ரா ஒரு பாட்டு வேணா பாட்டுல உடனடி நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஆலோசகர் மரியாதைக்குரிய சட்டமன்றத்துடைய முன்னாள் உறுப்பினர் கிறிஸ்தவத்துடைய பாதுகாவலர் டாக்டர் குமாரதாஸ் அவர்கள் உங்களிடத்தில்